ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபயர் வெர்சஸ் கோஸ்ட் ஃபயர். அதாவது ஃபயர் வெர்சஸ் கோஸ்ட் ஃபயர். இந்த 2 டெர்ம நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. பட் இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இத கேள்விப்படுறீங்க அப்படின்னா, ஃபுல்லா இந்த வீடியோவ வாட்ச் பண்ணுங்க. ஃபயர் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டயர்மென்ட் ஏர்லி. இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸ்பெசிஃபிக்கா இந்த டெர்ம் வந்து ஆன்லைன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ரிட்டயர்மென்ட்ட எப்படி நீங்க பிளான் பண்ண போறீங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஃபயர் அப்படின்னா ரெகுலர் பிளான் அண்ட் கோஸ்ட் ஃபயர் அப்படின்னா அட்வான்ஸ்ட் பிளான் ஆர் ப்ரீ பிளான். நீங்க அப்படி கூட சொல்லலாம். ஃபயர் ரெகுலர் பிளான்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்க ஏஜ் வந்து இப்போ 30. உங்களோட ரிட்டயர்மென்ட் வந்து நீங்க 50 இயர்ஸ்ல பிளான் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இப்போ 40,000 இருந்துச்சு அப்படின்னா, 20 இயர்ஸ் கழிச்சு 6% இன்ஃப்ளேஷன்ல கால்குலேட் பண்ணும்போது 1,28,000 கிட்ட உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ கவர் பண்றதுக்கு உங்களோட ரிட்டயர்மென்ட் பிளானுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2 crores கிட்ட நீங்க வந்து சேவ் பண்ணியிருக்கணும். அப்படி சேவ் பண்ணா தான் உங்களோட லைஃப் 50லிருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட லைஃப்ப ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா நீங்க வந்து லிவ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 crores எப்படி நீங்க ரீச் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு அதாவது மந்த்லி 10 to 15,000 இன்வெஸ்ட் பண்ணி 12% ரேஞ்சில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2 crores உங்களால ஈஸியா சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெகுலர் பிளான வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களால 20 இயர்ஸ் ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ரிட்டயர்மென்ட்க்கு பேக்கப் கிரியேட் பண்ண முடியும். பட் இதுவே கோஸ்ட் ஃபயர்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க 30 இயர்ஸ்ல இருந்து 35 இயர்ஸ்க்குள்ளார உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் 35 லேக்ஸ் டூ 40 லேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது அக்ரசிவ் இன்வெஸ்ட்மென்ட். உங்களுக்கு எந்த கமிட்மென்ட்டும் இல்ல. நான் வந்து ஏர்லியா ரிட்டயர் ஆகப் போறேன் அப்படிங்கிற பட்சத்தில, இந்த பிளான நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட 50த் இயர்ல உங்களுக்கு என்ன அமௌண்ட் ரிட்டயர்மென்ட்க்கு தேவையோ அது கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ இந்த 5 இயர்ஸ் நீங்க அக்ரசிவா இன்வெஸ்ட் பண்றதுனால, இந்த ரிட்டயர்மென்ட்க்கு அப்படின்னு நீங்க தனியா லைஃப் லாங் நீங்க அந்த 20 இயர்ஸ்க்கு நீங்க சேவ் பண்ண தேவை கிடையாது. ஸோ இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, அதுக்கு ஏத்தாப்ல பிளான கிரியேட் பண்ணுங்க. அந்த பிளானுக்கு ஏத்தாப்ல வொர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங் திங் என்னன்னா, இந்த 2 டெர்ம் வந்து ஜஸ்ட் சிம்பிளா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இத லேட்டர் ஆன் இன்னொரு 4 கேட்டகரியா வந்து டிவைட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைல் எந்த மாரி வேணும் அப்படிங்கிறத அத அழகா கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லீன் ஃபயர், ஃபேட் ஃபயர், பரிஸ்டா ஃபயர் அண்ட் கோஸ்ட் ஃபயர். மத்த 3 கேட்டகரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். இந்த மாரி உங்களுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பை ஃபிரெண்ட்ஸ்.